வணக்கம். இன்னைக்கு எது பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் வர வர இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருதோ அப்படிங்கிறத பற்றி ஒரு சில கருத்துக்கள். பேரண்டிங் எப்படி இருக்குது இன்னைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதை தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பெரிய விஷயந்தான். குழந்தைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர குழந்தைகளை பார்த்து அவங்கள கவனித்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பேரண்டிங்கில். சிம்பிளான விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வர வர இந்த பேரண்டிங் அப்படிங்கிறதே ஒரு சுயநலமாக மாறிக்கிட்டே இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உலகமே இப்போ வர வர சுயநலமாக மாறிக்கிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். இருந்தாலும் பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சுயநலமாக மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. அதை அவங்க ப்ரைவசின்னு சொல்கிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும், நாங்கள் எங்களுக்காக எங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது நியாயம் அப்படின்னும் பேசப்படுது. நிறைய திரைப்படங்களில் கூட இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னா குடும்பம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே. சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பெரியவங்க பார்த்துக்கிறோம். அதே அவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்க நம்மளை பார்த்துக்கணும். இதுதான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடிப்படைங்கிறது இதுதான். அதை விட்டுட்டு நான் ஏன் உன்னைய பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, அது பேரண்டிங்காக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்க பெற்றவங்கள பார்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும், அது ஒரு தவறான ஒரு விஷயம்தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே நான் ஏன் உன்னைய பார்க்கணும், நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் வர வர அதிகமாக வருதோ அப்படின்னு எல்லாம் தோணுது. சில இடங்களில் குழந்தைகளை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது. என்னால் பார்த்துக்க முடியாது, உன்னால் பார்த்துக்க முடியாது. கடைசியில் பார்த்தா அந்த குழந்தையோட அம்மா தான் பார்த்துப்பாங்க. அதுவும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் ரொம்பவே கஷ்டம். குழந்தைகளை மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகளை மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது நிறைய பேர் பெண்கள் வேலையை விட்டு நிற்கிற அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதில்ல, அதாவது பெற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறதில்ல, தனியாக வந்துடுறாங்க. ஸோ தனியாக வந்ததுக்கப்புறம் அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆள் வீட்டில் இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்மளே வேலையை விட்டுட்டு நின்றுட்டு தான் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அப்படியே கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, எங்களுக்கு உண்டான ஒரு ப்ரைவசி வேணும், நாங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரங்க மாதிரி எங்களை நடத்துறதுக்கு நாங்கள் அதை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது. நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க, இல்லை அப்படிங்கிறல. இல்லை பார்க்கும்போது நான் குழந்தைய பார்த்துக்க முடியாது, அவளை வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து குழந்தைய பார்த்துக்க சொல்லு இப்படின்னு சொல்கிறது தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பேர குழந்தைய பார்த்துக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி என்னுடைய பேர குழந்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பார்க்கக்கூடிய கிராண்ட் பேரண்ட்ஸு தாத்தா பாட்டிகளை அந்த அவ்வளோ பாசமான தாத்தா பாட்டிகள் குறைஞ்சிட்டே வராங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களை குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அவங்க சந்திக்கிற அந்த பிரச்சனை என்னன்னா, நீ வேலையை விட்டுட்டு நீ குழந்தைய பார்த்துக்கோ. வீட்டில் பெரியவங்க இருந்தாலுமே இந்த விஷயம் நடக்குது. ஆனால் ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டாங்க. ஒரு சம்பளம் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொன்னால் வேலையை விட்டு வீட்டில் குழந்தைய பார்த்துக்க வேண்டியதான். அது ரொம்ப அவசியம் கிடையாது. இப்போ ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறப்போ நான் ஒரு வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதே ஒரு சம்பளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பத்தலை அப்படிங்கிறப்போ இன்னொருத்தரும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள வீட்டில் ஆளும் இருக்கும்போது கட்டாயப்பட்டு வேலையை விட்டு நிற்க வச்சு குழந்தைய பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க பேர குழந்தைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யலையோ, அதுலேருந்து விலகுறாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் சில இடங்களில் நான் ஃபினான்ஷியலி நல்ல நிலைமையில் இருந்தால் கூட நான் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கொண்டு போய் ஏதாவது ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க போகிற அந்த நிலைமையும் நடக்குது.
ஸோ ரெண்டுமே நடக்குது. ஒரு கிராண்ட் பேரண்ட்டாக இருக்கிறவங்களும் வந்துட்டு அவங்க பொறுப்புலேருந்து விலகி இருக்கணும், ப்ரைவசி வேணும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் பேரண்ட்டாக இருக்கக்கூடியவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க, குழந்தைங்கள கொண்டு போய் ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறப்போ பேரண்டிங் அப்படிங்கிறது எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போய் தான் ஆகணும். குழந்தைங்களையும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு 3 வருஷம் மேனேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி ரொட்டீன் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம குழந்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம பேர குழந்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தவங்க 2 பேர் வந்து டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர்ஸு. நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க. நல்ல இது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது. 24 மணி நேரமும் அந்த பெண் குழந்தை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேபி சிட்டர் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் வளருது. அந்த ஒரு லேடி கிட்ட தான் அந்த குழந்தை வந்து 24 மணி நேரமும் வளருது. அப்போ குழந்தைய பெற்று யார்கிட்டயோ கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்க போயிட்டாங்க. நல்லா ஃபினான்ஷியலி வெல் செட்டில், நல்ல வீடு வாசல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் கூட குழந்தை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை. மேற்கொண்டு நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலி நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கே தவிர, குழந்தைக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன அந்த டாக்டர் ஃபேமிலியில் கூட குழந்தை இன்னும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கல. ரொம்ப குட்டி குழந்தை. அவங்கள கூட வந்துட்டு என்ன 24 மணி நேரமும் பார்க்குறதுக்கு ஆள் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஷிஃப்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே 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 போய் என்ன பண்ணுறது? குழந்தை கூட இருக்க போகிறதே நம்ம 3 வருஷம் தான் இருக்க போகிறோம் உருப்படியாக. அந்த 3 வருஷமும் நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. இன்னும் வந்து சொல்லப்போனால் இதில் யார் வந்து எதுக்காவது குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து யார் மேலே பழி போடுவாங்கன்னா அம்மா மேலே தான். அம்மா வந்து கூட இருந்து பார்த்துருக்கணுமா இல்லையா? அவங்க தானே பண்ணியிருக்கணும். என்ன இருந்தாலும் வந்து குழந்தை பெற்று 6 மாதத்துல எப்படி அவங்க வந்து விட்டுட்டு வேலைக்கு போவாங்க? அவங்க கூட இருந்து பார்த்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இது வந்து அம்மா மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது, இது குடும்பம் சார்ந்த விஷயம். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸை யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் நல்லது. குழந்தை பெற்றுக்கிற அந்த காலகட்டத்திலையாவது கிராண்ட் பேரண்ட்ஸும் இப்போ வந்து கூட இருந்து இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. இவங்களுமே வந்துட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து கூட வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்காம இருக்கோ, சரியாகவே கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செம்ம வருமானம் வருது. ஏன்னா எல்லாருமே வந்து ப்ளே ஸ்கூலில் கொண்டு வந்து குழந்தைய விட்டுடுறாங்க. குழந்தை நடக்க ஆரம்பித்தா போதும் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. இன்னும் கொடுமை என்னென்னா, வேலைக்கு போகிற நிறைய பெண்கள் வந்துட்டு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ குழந்தைய வந்து தொட்டிலில் இருக்கக்கூடிய நிலமையிலையோ கொண்டு வந்து ப்ளே ஸ்கூலில் அந்த இதில் விட்டுடுறாங்க, க்ரஷில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அங்கே வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஒன்று அந்த குழந்தைகளுக்கு நடந்தால் அந்த குழந்தைகளால் அதை வெளியில் சொல்ல முடியாது. நம்ம வந்து சமீபத்தில் ஒரு இது பார்த்தோம் நியூஸில் வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்கூலில் ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அதில் போட்டிருக்காங்க, லாக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மிஸ் அங்கே இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்கலை. அந்த மிஸ் எந்திரிச்சு போய் வெளியில் போய் ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டாங்க. போகும்போது டோர்லாம் லாக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பசங்க உள்ளே சேஃப்டியாக தான் இருக்காங்க, வெளியிலலாம் வரல. ஆனால் உள்ளே என்ன நடக்குது, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய போட்டு நல்லா அடித்து நிமித்தி அந்த குழந்தைக்கு வந்து எந்திரிக்கவே முடியாமல் கீழே தள்ளி அது மேலே ஏறி குத்துன்னு குத்தி அந்த குழந்தைய ஒரு வழியாக்கிடுச்சு. இது வந்து அங்கே இருக்கிற டீச்சருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க வெளியில் போயிட்டாங்க, வேறு ஏதோ விஷயமா வெளியில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வரும்போது இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு பேசாமல் இருந்துடுறாங்க. குழந்தை பண்ணது தப்புன்னு சொல்ல, சில குழந்தைகள் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கொஞ்சம் அடி வாங்குற குழந்தைகளும் இருக்கும், அடிக்கிற குழந்தைகளும் இருக்கும். நம்ம வந்து ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விடும்போது அங்கே
அதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே அந்த குழந்தையால சொல்ல முடியாது. அந்த பேரண்ட் அந்த நியூஸில் வந்து சொல்கிறாங்க, அந்த பேரண்ட்டுக்கு எதனால் வந்து குழந்தைக்கு இப்படி ஆச்சுங்கிறதே தெரியல. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, எங்கேயோ விழுந்திருப்பானா, என்ன ஆகியிருக்கும். ஏன்னா டீச்சருக்கும் தெரியாது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க டீச்சருக்கும் ஒன்றும் தெரியாது இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத. ஸோ எல்லாத்தையும் இது அனலைஸ் பண்ணி கடைசியில் சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரியுது, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய போட்டு செம்ம அடி அடிச்சிருக்கு. அடித்ததில் அந்த குழந்தைய நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, அந்த குழந்தைக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாமே வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி உள்ள பருவம், ரொம்ப குழந்தைங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. அவங்கள பொறுத்தவரை யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் குழந்தைகளுக்கு இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு. அடின்னா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம அடிக்கிறது அவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்மளால அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனாலும் அந்த குழந்தை அடித்ததுனால இன்னொரு குழந்தைக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால தான் இவங்க போய் பார்க்குறாங்க அங்கே என்ன நடக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போடணும். ஒரு சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிட்டிங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே சரியாயிடாது. டெய்லி வந்து பார்க்கணும். ஒரு டீச்சர் இருந்தால் கூட என்னெல்லாம் நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத அந்த அட்மின் லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சமாவது பார்க்கணும். பார்த்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ பேரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க இருந்தால் கூட அங்கே கொண்டு விடுறாங்க. இல்லை ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் கூட இல்லை குழந்தை படிக்கணும், அது குழந்தை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இதில் வந்துட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோன்னே, கொஞ்சம் பேச ஆரம்பித்தோன்னே கொண்டு போய் வந்து ஏதாவது ப்ளே ஸ்கூலில் விட்டுறாங்க. எதையாவது படிக்கட்டும், இப்போ படித்தாதான் அடுத்த எல்கேஜிக்கு வந்து யூஸ் ஆகும். எல்கேஜிலேருந்து போகிறதே ரொம்ப கொடுமைங்க. இதில் அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து அந்த ஸ்கூலில் விட்டுட்டு அதை படி இதை படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தையெல்லாம் நினச்சா வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ இருக்கிற குழந்தைங்களோட நிலைமையை பார்த்தா. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால் நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து குழந்தைகளுக்கு வரும். ஏன்னா வந்து அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது எங்கே இல்லையோ அங்கே குழந்தைகளுடைய மைண்ட் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். நான் வந்து சொன்னேன் இல்லையா, நியூஸில் பார்த்து அந்த குழந்தை வந்து அடிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எதையாவது பார்த்து வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி அடிக்கிற ஒரு விஷயங்களை டிவிலேயோ இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தரை தாக்குறதையோ பார்த்துருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே விளையாட்டுத்தனமாக அந்த குழந்தை பண்ண போக அது இன்னொரு குழந்தைக்கு பாதிப்பாக முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால தான் குழந்தைகளை வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 3 வயசில் நம்ம எல்கேஜியில் கூட தள்ள தான் போகிறோம். எல்கேஜியில் கூட தள்ளிட்டோன்னா 12ஆம் வகுப்பு முடிகிற வரைக்கும் அவங்கள வந்து அந்த ஸ்கூலில் தான் ஃபுல்லாக கண்ட்ரோலாக அவங்கள கொடுத்துட போகிறோம் நம்ம. ஸோ அந்த 3 வருஷமாவது குழந்தைங்களை நல்லபடியாக நம்ம பேரண்டிங் பண்ணி வளர்த்தாதான் அவங்களுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு அன்பு அரவணைப்பு இருந்தால் தான் அவங்க அரகண்டாக மாற மாட்டாங்க. ரொம்ப வந்து மைண்டு வந்து கோபமாவோ அடுத்தவங்களை தாக்கக்கூடிய நிலைமையிலோ கோபம் அதிகமாகவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க, குழந்தைங்க முன்னாடியே சண்டை போடுறது, குழந்தைங்க முன்னாடியே ஒருத்தர் தாக்கிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க அப்படின்னு. இப்போ தான் நிறைய வீடுகளில் வந்து பெரியவங்களை கூட வச்சுக்கிறது இல்லை நம்ம. அப்போ நம்ம வந்து சண்டை போடுறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சண்டை போடுவோம். அது குழந்தைங்களை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இல்லை. சிலர் வந்து வார்த்தைகளால் சண்டை போடுறாங்க, சிலர் ஃபிசிக்கலி தாக்கிக்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. ஸோ இதெல்லாமே குழந்தைங்களை பாதிக்கும். குழந்தைங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதையும் வந்து கவனிப்பாங்க. நாளைக்கு நீங்கள் வந்து வயதானவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் குழந்தைகள் நீங்கள் பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அது மாதிரி தான் நடந்துப்பாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயசான ஒரு பெண்மணி வந்து தாக்குற மாதிரியான ஒரு வீடியோ. அதாவது அவங்க முடியாமல் இருக்கிறாங்க, அந்த வயசான பெண். அவங்கள வந்து அவங்க ரூம்லேருந்து வெளியில் வரக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும், இங்கே குழந்தைங்க இருக்காங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக பிடிச்சி தள்ளுற மாதிரியான ஒரு வீடியோ. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் போய் அந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்ணி, அந்த பெண்மணி ஒரு டீச்சராக இருக்காங்க, இதுதான் வந்து கொடுமை. அந்த பெண்மணியும் ஒரு டீச்சராக இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த கேஸ் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து வயசானவங்கள நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம், சின்ன வயசில் நம்மளுக்கு மன அழுத்தம் வந்தது அப்படின்னா வளர 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 அது டெவலப் ஆகிக்கிட்டே வரும்.
யாருக்குமே அது வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். ஆனால் வந்து அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஸோ சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் அதுதான் அங்கே முக்கியம். அந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு வயசானவங்க கிட்ட ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறாங்க, அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அது அவங்க மனசில் பதிஞ்சிரும், குழந்தைங்க மனசில். குழந்தைங்க வளர்ந்து வரும்போது நாளைக்கு இவங்களுக்கு வயசாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதையே தான் குழந்தைங்க ரிப்பீட் பண்ணும் இல்லையா? ஸோ நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஸோ நம்ம வாழுற வாழ்க்கை தான் வந்து குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு பயன்படும். ஸோ அவங்க எதிர்காலத்தில் அவங்க என்ன எப்படி இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. அப்போ நம்மளும் குழந்தைங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்ந்து காமிச்சாலே நம்மளை பார்த்து குழந்தைய கற்றுக்குவாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்மார்ட் ஃபோனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டோன்னா எல்லாருமே அதிலே மூழ்கி போயிடுறாங்க. குழந்தைங்க கையில் வேற கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறோம், ஃபோனை பார்க்காத, ஃபோனை பார்க்காம படிக்கிற வேலையை பாரு அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஃபோனு பார்க்கறத குறைச்சிட்டாலே குழந்தைங்களும் ஃபோன் பார்க்கறத குறைச்சிடும். நம்ம வந்து ரிலாக்ஸேஷனுக்காக எப்போ பாரு என்ன பண்ணிகிட்ருக்கோம், கையில் ஃபோன் தான் வச்சிட்ருக்கோம். அப்போ குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கும். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சுயநலமாக போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு என் குழந்தை இதை கற்றுக்கணும், என் குழந்தை அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்டுறோமே தவிர என் குழந்தைக்கு இவ்வளோ அன்பு தேவைப்படுது, என் குழந்தைக்கு இவ்வளோ அரவணைப்பு தேவைப்படுது, என் குழந்தைய இந்த மாதிரி நான் அன்பாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு இவ்வளோ வேலைகளை நான் செய்யணும், அவங்கள இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு வீட்டில் நான் வளர்க்கணும், இந்த மாதிரி யாருமே யோசிக்கிறது இல்லை. படிக்கணும், நாலேஜ், புக் நாலேஜ் அது கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு இருக்குது. இன்னும் வந்து என்னன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சிந்தனையும் மாறிட்டு இருக்கு. இப்போ எங்கள் காலத்துலலாம் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா பேர குழந்தைகளை கவனிச்சிக்கிறது நம்மளுடைய கடமைன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களை பெற்றாச்சு, வளர்த்தாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களுக்கு ப்ரைவசி வேணும், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு தவறான ஒரு போக்குன்னு தான் நான் சொல்வேன். ப்ரைவசி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே எப்படிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறது தாங்க ஃபேமிலி. அதை விட்டுட்டு எனக்கு ப்ரைவசி வேணும், நான் வந்து குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்கிறது வந்து சுத்த அப்பதப்பான விஷயம். இதில் முற்றிலுமாக வந்து பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அங்கே என்ன நடந்தாலுமே பழி வந்து அந்த பெண்கள் மேலே தான் போய் விழும். அதாவது அம்மா கேரக்டர் இருக்காங்கல்ல அவங்க மேலே தான் போய் விழும். ஸோ எல்லாம் ஓவரால் பார்த்தோன்னா குழந்தைங்க மேலே நம்ம காட்டக்கூடிய அக்கறை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருதோ இல்லை அந்த அக்கறை அப்படிங்கிற அந்த பார்வை வந்து மாறிக்கிட்டே வருதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா முன்னெல்லாம் அக்கறை அப்படிங்கிறது ஒரு குழந்தைய அன்பா அரவணைப்பாக பார்த்துக்கிறதுல இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அக்கறை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்குள்ள புக்கு நாலேஜ் எவ்வளோ திணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் பிள்ளைங்க வந்து ரொம்ப ரோபோ மாதிரி ஆயிடுவாங்களோ, பறந்தவனே கொண்டு போய் வந்துட்டு அங்கே ப்ளே ஸ்கூலில் தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு யோசனை இருக்குது. ஸோ வருங்காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அவசரமாக அவங்கள வந்து ஸ்கூலில் தள்ளுறோமோ, ப்ளே ஸ்கூலில் தள்ளுறோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே, அனுப்பலாம். அப்படின்னு அனுப்புனா கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூட ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ்னால் அந்த அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, வீட்டுக்கு வந்தோன்னா மொபைல் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, டிவி பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, வீட்டில் வந்து சமையல் வேலை செய்கிறது, எல்லாம் க்ளீனிங் பண்ணுறது, எல்லாத்துக்குமே டைம் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் ஒதுக்கி இருக்கீங்கல்ல. அதே மாதிரி குழந்தைங்க கூட உட்காந்து பேசுகிறதுக்கு, அன்பாக அரவணைப்பாக அவங்கள வழி நடத்துறதுக்கு டெய்லி வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஒதுக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரம் வந்து என் குழந்தை கூட தான் நான் உட்காந்து பேசுவேன். வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒர்க்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து என் குழந்தை கூட தான் இந்த 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுவேன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்பேன். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைங்களுக்காக ஒதுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க மனசில் என்ன இருக்குன்னே தெரியாமல் புக் நாலேஜை திணிக்கிறேன் பேர்வழின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்கூல்ல இருந்து இந்த புக்கை படி, அந்த புக்கை படி, இதை பாரு, அதை பாரு, இது ஸ்பெல்லிங் படி, அதை ஸ்பெல்லிங் படி, ஸ்பெல்லிங் படித்து ஒப்பிக்கிறதுக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் படிக்கிறதுக்குன்னே ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து போட்டு விட்டுறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு, அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்க்கு, இதெல்லாம் கொடுக்குறீங்க. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க.
ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரை மணி நேரம் நான் எதுக்குமே செலவு பண்ண மாட்டேன், என் குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி உட்கார வச்சு பேசுங்க. எதையாவது பேசுங்க. அது சொல்கிற கதையை கேளுங்க, அது என்ன பண்ணிச்சுன்னு கேளுங்க, ஸ்கூலுக்கு போனது என்ன பண்ண, யாரை பார்த்த, என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன, டீச்சர் பேர் என்ன, யாரெல்லாம் சந்திச்ச, யாரெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எதையாவது ஒரு கதையை சொல்லணும் குழந்தை. அது சொல்லாத குழந்தைய உட்காந்து அந்த கதையை கேளுங்க. அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தையோட. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்கள் வீட்லேயும் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.